இப்போது வந்திருக்கிற இந்த விருந்தாளியை உங்களில் யார் விருந்தாளியை அழைத்து செல்வது என்று கேட்கிறார்கள். யாரையும் நிர்பந்திக்கவில்லை. நீங்கள் கூட்டிக்கு போங்கள், நீங்கள் கூட்டிக்கு போங்கள் என்று நபி அவர்கள் நிர்பந்திக்காமல் அந்த சஹாபாக்களை அர்ப்பணத்தோடு அடுத்தவர்கள் முன்னுரிமைப்படுத்துகிற நிலையோடு வாழப்பழக்கிய வரலாற்று செய்திகளாகும். அப்போது ஒரு நபித்தோழர் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழைத்து செல்கிறேன் என்கிறார். அவர் வீட்டில் என்ன இருக்கிறது, எது இருக்கிறது அவருக்கும் தெரியாது. வீட்டுக்கு சென்று மனைவிடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளியை நான் அழைத்து வருகிறேன். வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரின் விருந்தாளியை நான் அழைத்து வருகிறேன். வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். வீட்டில் நமது குழந்தைகள் சாப்பிடுவதற்குரிய உணவை தவிர வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது. ஏதாவது பாசாங்கு செய்து பிள்ளைகளை நித்திரையாக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளியை முன்னுரிமைப்படுத்தி அவர்களை கவனிப்போம் என்று அந்த கணவனும் மனைவியும் 2 சஹாபாக்களும் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களும் சாப்பிடவில்லை, அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லை. விருந்தாளிக்கு சாப்பாட்டை வைத்துவிட்டு விளக்கை அணைத்து விட்டு விருந்தாளியை வயிறு நிறைய சாப்பிட வைக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளி. அந்த அளவுக்கு முதன்மைப்படுத்தினார்கள். முதன்மைப்படுத்திவிட்டு காலையிலே நபி அவர்களை சந்திக்க சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் அஜிபல்லாஹு மின் சனீஇகுமா பிளைஃபிகுமா அல்லைலா. இன்று இரவு நீங்கள் உங்களுடைய விருந்தாளியை ஆகவே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு நல்ல வேலை செய்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.